உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை பற்றி இன்னைக்கு உலகம் முழுவதும் தியானிக்கிறதையும் இன்றைக்கு ஆலயங்கள்ல ஆராதனை நடப்பதை நாம் அறிவோம். ஸோ இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட மரணம், பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் போதிக்கிறது. 3ஆம் நாள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கவராய் உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு இயேசு வந்தது எதுக்காக? பிரேக்கிங் த லா ஆஃப் சின் அண்ட் டெத். இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரதானமான பிரச்சனை பாவம் மற்றும் மரணம். எல்லாரும் சொல்லும் பாவம் மற்றும் மரணம். இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் கவனிக்க போறோம். இது மூலமா நமக்கு எப்படிப்பட்ட வெற்றி நமக்கு உண்டாக போகிறது அப்படின்றத பார்க்க போறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? 2 விஷயத்துல இன்னைக்கு சபைகள் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒண்ணு, சென்டிமெண்டலா பேசுவாங்க, இல்லைன்னா எமோஷனலா பேசுவாங்க. ஏன்னா இந்த சென்டிமெண்டலா பேசி நம்மள கண்ணீர் வடிக்க வச்சிருவாங்க. இன்னொன்னு, எமோஷனலா பேசி நம்மள என்ன பண்ணிடுவாங்க? கண்ணீர் வடிக்க வச்சிருவாங்க. இது போதகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வர்ற அளவுக்கு நம்முடைய பிரச்சாரம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க எமோஷனல் ஆகணும்ன்ற மாதிரி அவங்க நினைச்சு இன்னைக்கு மக்களுடைய போதனைகள் எப்படி போகுதுன்னு சொன்னா, இயேசுநாதர் இப்படி அடிக்கப்பட்டார், அவர் அப்படி அடிக்கப்பட்டார், அவர் மேல முள்முடி போட்டு சுட்டுனாங்க, அடிச்சாங்க. இதெல்லாமே அவங்க வர்ணிப்பதையும் விவரிப்பதையும் கவனிக்கும் போது நம்ம என்ன ஆகுறோம்னா, நம்ம அறியாமலேயே நம்ம எமோஷனலா நம்ம கனெக்ஷன் ஆயிடுவோம். ஏன்னா பொதுவாகவே ஒருத்தர் அடிக்கிறாங்கன்றது கேள்விப்படும் போதே நம்ம ரொம்ப துக்கப்படுறோம் அல்லவா? அதுவும் நல்ல மனுஷன், இவர் போய் இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பிரசங்கங்கள் உங்களை எமோஷனலாகவும் சென்டிமெண்டலாகவும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது பெரிய சக்சஸ் கிடையாது முதல்ல. ஏன்னா நாம கேட்கின்ற போதனைகள், நாம கேட்கின்ற பிரசங்கங்கள் என்னுடைய எமோஷனலை தாண்டி, நான் நினைக்கிற சென்டிமெண்டலை தாண்டி அது என்னுடைய ஆவியும், இது என்னுடைய மனதையும், அது என்னோட அறிவையும் தூண்டிவிட வேண்டும். ஆமென். அதனோட ஸ்பிரிட்ல டச் பண்ணணும். ஸ்பிரிட்ல நான் ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அது ரொம்ப நாலேஜபிளா இருக்கணும், ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கணும், என்னோட அறிவு கண்களை திறக்கப்படணும். அந்த போதனைகள் என்னோட ஆவியும் என்னோட அறிவையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் வெற்றிகரமான போதனைகளா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆகவே இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம the power of the law of the resurrection and death, the sin, பாவம், மரணம், இதை பற்றி படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன? மரணம். எல்லாம் மரணம். மரணம்ன்றது அது ஒரு லா. மரணம்ன்றது அது ஒரு பிரமாணம், அது ஒரு சட்டம். death is a law. 2வது, man made death legal. இந்த மரணம்ங்கிறது ஒரு லா. இந்த மரணத்துக்கு லீகல் கொடுத்தது யாரு? இந்த மரணத்தை ஆக்டிவேட் பண்ணும்படிக்கு அதுக்கு உதவி செஞ்சது யாரு? அல்லது மரணத்தை ஊக்குவித்தது யாரு? அல்லது அந்த மரணத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு சொன்னா மனிதன் தான். ஆமென். பார்க்க போறோம் இப்போ. man made death legal. death used to be illegal, பட் மரணம் இல்லீகல். அதை யாரும் கொண்டு வரக்கூடாது. மரணத்தை யாரும் கொண்டு வரக்கூடாது. மரணம் ஒரு இல்லீகல். ஆனா அந்த இல்லீகல் மரணத்தை லீகல் ஆக்குனது யார்தான்? ஆதாம். எல்லாம் இல்லீகலான மரணத்தை லீகல் ஆக்குனது ஆதாம். 2வது என்ன பண்ணா, இந்த மரணம்ன்றது உலகத்துல இருந்தது. மரணத்தை பிசாசு கிரியேட் பண்ணவில்லை, மரணத்தை தேவன் தான் கிரியேட் பண்ணி இருக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் தேவன் கிரியேட் பண்ணினார். ஆனா மனிதனுக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்தது வாழ்க்கை, வாழ்வு, லைஃப் தான் கொடுத்தாரு. லைஃப் அனுபவிக்க கொடுத்தாரு. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. லைஃப்ல
நீங்க நல்லா ஹாப்பியா இருங்க, வாழ்ந்து முன்னேறுங்க, வாழ்க்கையை அனுபவிங்கள் என்று சொல்லி லைஃப் தான் கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தாரு. பட் கடவுள் எதை ஆதாமுக்கு கொடுக்கலன்னா மரணத்தை கொடுக்கவில்லை. ஆனால் மரணம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, எப்பொழுது கடவுளுடைய சட்டத்தை ஒரு மனுஷன் தவறுகிறானோ, கடவுளுடைய சட்டத்தை அல்லது விதிகளை நாம் மீறும் பொழுது அதன் மூலமாய் சில விபரீதங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த லா, நீ லைஃப், கடவுளுடைய அந்த வார்த்தை என்ன சொல்றது? இந்த மரத்தின் கனிகளை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை நீ என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அதை புசிக்கிற நாளில நீ சாவாய். அது எப்போ நீ சாப்பிடுறியோ அப்பவுமே நீ செத்து போயிடுவ. இந்த டெத்துல இருக்குது, நீ செத்துருவ, சாவாய் அப்படின்றதாரு. அப்போ டெத்த லீகலா கொடுத்தாருன்னா, டெத் லீகலா கொடுக்கல, டெத் இருக்குது, பட் இது சாப்பிடாத வரைக்கும் டெத் ஆக்டிவேஷன் ஆகாது. நீ அதை சாப்பிடுகிற வேலையில டெத் என்ன ஆயிடும்? ஆக்டிவேட் ஆயிடும். அது இன்ஃபுளுன்ஸ் பெறும், அது பலன் பெறும், அதுக்கப்புறம் மரணம் வர ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த கடவுளுடைய சட்டத்தை நீ ஒபே பண்ணு, கடவுள் சட்டத்தை நீ கீழ்ப்படி, கடவுள் சட்டத்தை ஏற்றுக்கொள், இந்த லாவை நீ கை கொண்டு இரு அப்படின்னு கடவுள் அவனுக்கு ஒரு லா கொடுக்கிறாரு, விதிகளை கொடுக்கிறாங்க. ஆனா பின்னால என்ன நடந்து சொன்னா, ஆதாம் அந்த மரணத்துக்கு சட்டத்தை கொடுக்கிறான். மரணத்துக்கு என்ன கொடுக்கிறான்? லாவை கொடுக்கிறான். மரணம் உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த ஸ்பிரிச்சுவல் லா, இந்த லா என்ன பண்ணுது? என்னை பாவம் மரணம், எல்லாம் பாவம் மரணம், அந்த ஆவிக்குரிய லா என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து, பிரமாணம் சொன்னா அது ஒரு லீகல் வேர்டு, அது ஒரு லா, இந்த லால இருந்து, இந்த விதியிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன். பைபிள் என்ன எதை பற்றியதுன்னா, அது ஒரு லீகல், அது ஒரு லா, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு அறிவிக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. இது சட்டத்தையும் விதிகளையும் கோட்பாடுகளையும் மனு வர்க்கத்தை போதிக்கிறதாக இருக்குது. ஏன்னா பைபிள் ஆரம்பிக்கும் போதே சட்டத்தோடு தான் ஆரம்பிக்குது. ஆனா நிறைய நேரங்கள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் இதை ஒரு கதை புஸ்தகம் நினைக்கிறாங்க. போர் அடிச்சா கொஞ்சம் நாள் கதையை படிச்சு தூங்கலாம் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லைன்னா கதையில இவங்க ஆலயங்களை கூட எப்படி உபயோகப்படுத்துறான்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமான 2-3 கதை சொல்லி அந்த கதை மூலமா மக்களை பாட வச்சு, சிரிக்க வச்சு, ஆள வச்சு அனுப்பிலாம் நினைக்கிறாங்க. இது அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுகிற, அப்படி நம்ம நேரத்தை கழிக்கிற புஸ்தகம் அல்ல. இது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிற, வாழ்க்கையில நல்ல காரியங்கள்லாம் நடப்பதற்கான நமக்கென்று சில விதிகளும் சில கோட்பாடும் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த விதிகளையும் கோட்பாடும் நான் கண்டுபிடிக்கும் போது, அது புரிந்து கொள்ளும் போது லைஃப்ல பாருங்க, கண்டிப்பா அது ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆகவே இந்த டெத் மரணம்ன்றது அது ஒரு லா, லைஃப் ஒரு லா தான். லைஃப் கூட அது ஒரு லா, மரணம்ன்றது அது ஒரு லா, ஜீவமும் ஒரு லாவா இருக்கிறது. ஆனா கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தது எதுன்னா, ஜீவனை தான் கொடுத்தார், ஜீவிக்கும்படியாக கொடுத்தார். உங்களுடைய ஜீவன் வாழ்நாள் நல்லா இருக்கும்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த மரத்தோட விருட்சத்தின் கனியை மட்டும் பூசிக்காத, இதை மட்டும் புசிக்காம இரு, நீ நல்லா இருப்ப. இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த லாஸ், இந்த
ஒரு சில கைட்லைன்லாம் பாருங்க. இந்த கிரியேட்டர்ஸ் அல்லது மேனுஃபேக்சரர்ஸ், இந்த பொருட்களை உருவாக்குகிறவர்கள், சிருஷ்டிக்கிறவர்கள், இவங்க தான் இந்த பொருள் எப்படி இயங்கும், இந்த பொருள்ல எது எப்படி தப்பா இயக்கக்கூடாது என்கின்றால் விதிகளையும் கோட்பாடுகளையும் கொடுக்கிறவர்கள் கிரியேட்டர்ஸ் அல்லது மேனுஃபேக்சரர்ஸ். என்ன சொல்லுவாங்க? உருவாக்குகிறவர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள். தயாரிப்பாளர்கள். இந்த தயாரிப்பாளர்கள் இடத்துல தான் நமக்கு விதிகள் வரும், அல்லது கிரியேட்டர்ஸ் விதிகள் வருமே தவிர கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து விதிகள் வரப்போவது கிடையாது. ஆகவே தேவன் ஒரு கிரியேட்டர். கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மட்டுமல்ல, தேவன் நமது சாயல்படியும் நமது ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குமாக. அந்த அற்புதமான கிரியேட்டர் என்ன பண்றாரு? அற்புதமான ஒரு மனிதனை படைக்கிறாரு. இந்த மனிதன் டெத் இல்லாம லைஃப் லாங் வாழணும். அப்படி ஒரு மேக் தான் ஆதாம். மரணிக்க முடியாத அளவுக்கு லைஃப் லாங் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றாரு. அந்த ப்ராடக்ட் தான் ஆதாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுக்கிறாரு? நீ சாகாம இருக்கணும்னா இந்த மரத்தோட கனியை மட்டும் என்ன பண்ணிடாத, சாப்பிடாத. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட் ஆதாம் என்ன பண்ணணும்? அதை கை கொள்ளவில்லை, அதை ஒபே பண்ணவில்லை அல்லது கீழ்ப்படியவில்லை, அதை தவறினான், அதை மீறினான். அதன் மூலமா தான் மரணம் உள்ள வர ஆரம்பிச்சது. அதன் மூலமா என்ன வந்தது? மரணம் வந்தது. மரணம் அதற்கு எங்க இருந்தது? ஆக்டிவேஷன் இல்லாம இருந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்தது, அது உயிர் இல்லாம இருந்தது, சும்மா இருந்தது. சும்மா இருந்த மரணத்தை அதை தட்டி கொடுத்து விட்டது ஆதாம் தான். அந்த சும்மா இருந்த மரணம் எப்படி வந்துச்சுன்னா, கடவுளுடைய விதிகளை மீறும் பொழுது கடவுள் ஒரு லா கொடுக்கிறாரு, அந்த லாபடி நீ நடக்கின்றாரு. அந்த லாவை ஒபே பண்ணல, கீழ்ப்படியாதனால இவன் ஒரு புதிய லாவை உருவாக்குறான். அதாவது நாம் எப்போ ஒரு சட்டத்தை கீழ்ப்படியலையோ நமக்கும் ஒரு புதிய சட்டத்தை நாம் உருவாக்குகிறோம். சட்டத்தை கீழ்ப்படியலன்னா இவங்க கீழ்ப்படியலன்றது மட்டும் போயிடாது, நாம ஒரு புதிய சட்டத்தை என்ன பண்ணுகிறோம்? உருவாக்குகிறோம். ஆதாமுக்கு சொன்னாரு சாப்பிடாதனாரு, அதை கீழ்ப்படினாரு. பட் ஆதாம் இல்ல சாப்பிடுவேன்னு போய் சாப்பிட்டான். அவன் ஒரு சட்டத்தை உருவாக்குறான். சாப்பிட்ட சாக மாட்டேன்னு பிசாசு சொல்லிட்டான். ஆனா கிரியேட்டர் தெரியாதா இது பண்ணா செத்துருவான்னு கிரியேட்டர் சொல்லிட்டாரு. இவன் கிரியேட்டர் சொன்னதை நம்பாம சும்மா ரோட்ல போற வரம் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அந்த பிசாசு சொன்னதை நம்பிட்ட பிறகு சாகவே மாட்டேன், சாவுனா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது உலகத்துல. கடவுள் உன்னை நல்லா இருக்க கூடாதுன்னு அவரை ஏமாத்தலான்னு சொல்லி ஒரு தப்பை அவனை சொல்ல ஆரம்பிக்கிறான், பொய்யானதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆதான் நம்புகிறான், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. பாவம்ன்றது, இந்த பாவம் மரணம் இன்றைக்கு உலகத்துல அதை ஃபேஸ் பண்ண அல்லது அதை டீல் பண்ணதான் இயேசு 2000 வருஷத்துக்கு பூமிக்கு வந்தார். பாவம் மரணம். அப்போ என்ன நினைக்கிறாங்க? பாவம் மரணம் தான் பிரச்சனை. இன்னைக்கு இந்த பாவத்தை கிளியர் பண்ணிட்டா, மரணத்தை கிளியர் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை பாவமோ மரணமோ கிடையாது. பிரச்சனை கீழ்ப்படியாம தான் பிரச்சனை. ஏன்னா ஆதாம் எப்ப பாவத்தை கதவு திறந்து கொடுத்தான், அவன் எப்ப தப்பு பண்ணானா கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணினான். கடவுள் வார்த்தை மீறினான் அல்லது கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுள் சொன்ன சட்டத்தை கை கொள்ளவில்லை, கடவுள் சொன்ன அந்த விதிகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிப்பதுதான் பாவம். சோ டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அல்லது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை, இந்த கீழ்ப்படியாம தான் பாவம் மெயின். அதனாலதான் பாவம் வந்தது, அதனாலதான் மரணம் வந்தது. டீல் பண்ண வேண்டியது மரணத்தையோ பாவத்தையோ அல்ல, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? கடவுளுடைய வார்த்தையை அது ஒரு விதிகளாக, அது ஒரு நியமமாக, அது ஒரு கோட்பாடாக அது இருக்கிறது. ஆகவே நான் நன்றாய் இருப்பதற்கும், நான் சுகமாய் இருப்பதற்கும், நான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் தான் கடவுள் விதிகளையும் கோட்பாடுகளையும் நியமங்களையும் கொடுக்கிறார். ஆகவே அதை நான் கடைபிடிக்க வேண்டும், அதை நான் கீழ்ப்படிய வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏன்னா அப்படி இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பாருங்க, இந்த பூமியை உருவாக்கும் போதே பூமியில கடவுள் புவியீர்ப்பு சக்திங்கிற ஒரு சக்தியை வச்சுட்டாரு. இந்த கிராவிட்டி பவர்னு ஒண்ணு இருக்குது. புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தி 24x7 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நீங்க ராத்திரி 2 மணிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்காது நினைச்சிடாதீங்க. 24x7 வேலை பார்த்துட்டே தான் இருக்குது. அந்த கிராவிட்டி பவர்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப வலிமையானது. பார்த்தா அப்படி தெரியல, பூமி சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது நினைப்பீங்க. ஆனா இந்த கடவுள் கிரியேட் பண்ணும்போது, உலகத்தை உண்டாக்கும் போது, அதுல கிராவிட்டி, த லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது புவியீர்ப்பு விசைங்கிற சக்தி, அந்த லாவை பூமியில அவர் வைத்து விட்டார். அப்ப பூமியில என்ன இருக்குது? இந்த கிராவிட்டி பவர் இருக்குது, அல்லது இந்த புவியீர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்குது. நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், அல்லது நான் ஒரு போதகரா இருக்கலாம், அல்லது நான் ஒரு இயேசுநாதரை நம்புகிற ஒரு மனிதனா இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு நபரா கூட இருக்கலாம், நல்ல நபரோ கெட்ட நபரோ. ஆனா நல்லவர்களானாலும் கெட்டவர்களானாலும் கட்டாயம் எதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆக வேண்டும்? கிராவிட்டி பவரை, அந்த புவியீர்ப்பு சக்தியை நான் என்ன பண்ணி ஆக வேண்டும்? மதித்தாக வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். பாருங்க, 7வது மாடியிலிருந்து ஆமே நல்லிலையா போட்டு, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு ஒண்ணு ஆகாது, நான் தேவ மனிதனாக்கும், கடவுள் என்னை கைகளால் என்னை தாங்குவாராக்கும், எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி 7வது மாடியிலிருந்து 8வது மாடியிலிருந்து யாராச்சும் ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா அடுத்த நிமிஷத்துல 108 இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் படுத்து நிற்பாங்க. ஹலோ, ஏன்னா இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நல்லவன் கெட்டவன்றதுலாம் அது பாகுபாடு பார்க்காது. அது ஒரு விதி, அது ஒரு லா, அது ஒரு சட்டம். அதை மதிக்காம, அதை ஒபே பண்ணாம, அதை தெரிஞ்சுக்காம, புரிஞ்சுக்காம வாழ்ந்தால் இதுதான் கதி. ஆகவே இந்த பூமியில கையோ காலோ எனக்கு உடஞ்சதுனால கர்த்தர் பாருங்க பிரதர் எப்படி ஆகிட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேல நீங்க பழிய சொல்ற முடியாது. கர்த்தர் எல்லாம் ஆக்கலாங்க. இந்த பூமியை உண்டாக்கும் போது கிராவிட்டி பவர் வச்சுட்டாரு. இந்த கிராவிட்டி, இந்த லா ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால இந்த பூமியில வாழ்கிற நீங்க எல்லா விதிகளை தெரிந்து கொள்கிறபடி கட்டாயம் நீங்க எந்த விதியும் வைத்திருக்க வேண்டும். இந்த புவியீர்ப்பு சக்தியும் நீங்க என்ன பண்ணிருக்க வேண்டும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது இதை நான் மதிக்க வேண்டும், இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்க வேண்டும். அப்ப விதிகள் என்றது பாருங்க, பூமியிலிருந்து வாழ்க்கையிலிருந்து எல்லா விதத்திலும் விதிகள் இருக்கிறது. விதிகள் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. அப்போ everything God has created was designed to function by law. கடவுள் கிரியேட் பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சட்டத்தின்படி தான் கிரியேட் பண்ணிருக்காரு. சட்டம் இல்லாம எது ஒன்றையும் அவர் என்ன பண்ணவே இல்லை, கிரியேட் பண்ணவே இல்லை. எல்லாமே சட்டத்துல இருக்குது. எல்லாமே இந்த பூமியில இருக்க அனைத்தும் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது, விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. கடவுளுடைய கிரியேஷனே விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில விதிகளை நான் மதிக்க வேண்டும், விதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விதிகளை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? அதான் லான்னு படிக்கிறோம். ஆகவே பாருங்க, இந்த வரலாறு, இந்த தமிழ், இந்த ஹிந்தி, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் ஏதாவது கதை சொல்ல ஏதாவது இன்டர்பிரேஷன் கொடுத்து போயிடுவாங்க. ஆனா பிசிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிசிக்ஸ்ன்னு ஒண்ணு வரும்போது, அல்லது மேக்ஸ்ன்னு ஒண்ணு வரும்போது அதையெல்லாம் நம்ம இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நாம என்ன சொல்லுவாங்க, கதையெல்லாம் அடிக்கவே முடியாது. நீங்க எந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கூட பிசிக்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா யாரும் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அங்க கதை அடிக்கவும் தெரியாது. கதை அடிக்கலாம் ட்ரை பண்ண கூட கதையே வராது. ட்ரை பண்ணி பார்த்தோட ஏமாந்துருவோம். ஏன்னா பிசிக்ஸ்ன்றதே என்ன, அது ஒரு எல்லாமே லாஸ்க்கு உட்பட்டது, எல்லாமே பிரின்சிபல்ஸ்க்கு உட்பட்டது, எல்லாமே கோட்பாடுகளுக்கு உட்பட்டது. அதை யாரும் ஏமாத்தவே முடியாதுங்க. பிசிக்ஸை நாம ஏமாத்துறோம், பிசிக்ஸ் நம்மளை ஏமாத்திராது. அப்படியா இந்த உலகத்துல கடவுள் கிரியேட் பண்ண அனைத்தும் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. இந்த விதிகள் எதுக்காக? என்னோட வாழ்க்கையின் வெற்றிகளுக்காக, என்னோட வாழ்க்கையின் உயர்வுக்காக, என்னோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக கடவுள் விதிகளை வைத்திருக்கிறார். விதிகளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லது விதிகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கும் போது, விதிகளை நான் ஒபே பண்ணும்போது வாழ்க்கை வற்று விதமான திசையில திரும்ப ஆரம்பித்து விடும்.
பாருங்க, விதிகள் இல்லாமல் கடவுள் எதையும் உருவாக்கவில்லை. லா வாஸ் கிவன் டு ப்ரொடெக்ட் லைஃப் அண்ட் ஃப்ரீடம். இந்த லா எது கொடுக்குறாங்க? விதிகள் விதிகள் சொல்றாமே, எது கொடுக்குறாங்க விதிகள்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு. விதிகளே எதுக்கு? லாஸ் எதுக்குன்னா, ஒண்ணு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இன்னொன்னு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. எத்தனை நம்புறீங்க? அப்போ நீங்க இந்தியாங்கிற ஒரு நாட்டுல நாம் வாழ்கிறோம். இந்தியாவினுடைய சட்டம் ஒண்ணு இருக்குது, இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம் இருக்குது. அந்த அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுது? எனக்கான ப்ரொடெக்ஷன் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி எனக்கு ஒரு சுதந்திரமும் கொடுக்க ஆரம்பிக்கப்படுது. அப்ப லாவுடைய லாஸ் என்ன? லா வாஸ் கிவன் டு ப்ரொடெக்ட் லைஃப் அண்ட் ஃப்ரீடம். அப்ப விதிகள் என்னை பாதுகாக்கிறது, எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. அப்ப வேத புஸ்தகம் முழுவதும் விதிகளுக்கு உட்பட்டதுதான். அப்ப வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விதிகளும் என்னை பாதுகாக்கிறது, எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை, என்ன விதிகள், அது எப்படிப்பட்ட விதிகள், அந்த விதிகளுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதை கட்டாயம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய மனிதர்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்கப்பட வேண்டும். ஆமென். ஆகவேதான் பாருங்க, கோயிலுக்கு போய் குள்ளநரி கதையும் ஓனா கதையும் எலி கதையெல்லாம் சொல்லி கேட்கிற கோயில் இருக்குது. அந்த மாதிரி கோயில்ல மக்கள் கும்பகும்பலா போயிடுறாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டா பாருங்க, வாழ்க்கை வெற்றியின் பக்கம் திரும்பினா கண்டிப்பா திரும்பாது. வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனை வரும்போது அவங்களால அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஆகவே இந்த போதனைகள் ரொம்ப முக்கியன்றதும், விதிகளை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் படிக்க போகிறோம். The first law God gave man was life. முதல்ல கடவுள் இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஒரு லா கொடுக்கிறாரு. முதல் லா என்ன லா கொடுக்குறன்னா, லைஃப், வாழ்க்கை, லைஃப், வாழ்நாளை கொடுக்கிறார், லைஃப் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் லா ஆதாமுக்கு கடவுளுக்கு கொடுத்தது லைஃப், வாழ்க்கை, ஜீவனை கொடுக்கிறார். எல்லாம் ஜீவன், ஜீவன் தான் வாக்கு தத்துவம். ஜீவன் தான் அவனுக்கு ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம். இதை புசிக்கிற நாளிலே நீ சாவாய். தோட்டத்திலுள்ள அனைத்து விருட்சங்களையும் நீ புசிப்பாயாக. எல்லாம் உனக்குதான், தோட்டமே உனக்குதான், பூமியே உனக்குதான். இந்த ஏர்த்த உங்களை தான் இருக்குது. பூமியை அனுபவி, பூமியை என்ஜாய் பண்ணு, பூமியில வாழ்ந்து சுகமாயிரு, நல்லாயிரு, ஜீவனாயிரு, ஆரோக்கியமாயிரு, பலனாயிரு. ஆனா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கிறாரு. அப்போ மரணத்தை கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஜீவனை தான் மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரு? லாவாக கொடுக்கிறாரு. ரெண்டாவது அந்த கொடுக்கப்பட்ட லா எப்படிப்பட்டதுன்னா, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட லா ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு ஜீவன், இன்னொன்னு ஃப்ரீடம், லைஃப் அண்ட் ஃப்ரீடம். ஒன்னு ப்ரொடெக்ஷன், லைஃப் அண்ட் ஃப்ரீடம். ரெண்டாவது ஆதாம் என்ன கொடுத்தார் சொன்னேன்? தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனிகளை அனைத்தும் நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். எவ்வளவு பெரிய ஃப்ரீடம், எவ்வளவு பெரிய ஒரு அவனுக்கு லிபர்ட்டி கொடுக்கிறாரு, லைஃபை கொடுக்கிறாரு, வாழ்க்கை கொடுக்கிறாரு. எல்லாமே பூமியை உங்களை தான் இருக்குது, எர்த்த உங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய ஃப்ரீடம் கடவுள் கொடுத்தாருன்றத நாம் பார்க்க போறோம். முதல் லா கொடுக்கும்போது லைஃப், ஜீவன், எல்லாம் ஜீவன். முதல்ல ஜீவன் கொடுக்கிறாரு, அது கிஃப்டா கொடுக்கிறாரு அவனுக்கு. கிஃப்ட், அது கருணை. ரெண்டாவது அந்த ஒரு வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரெண்டாம் அதிகாரம் 15 நான் படிக்கிறேன்.
தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தின் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, அவனை தோட்டத்தை கொண்டு பண்படுத்த காக்கவும் வைத்தார். அவனுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கிறாரு. தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துல சகல விருட்சின் கனிகளையும் புசிக்கலாம். இதுதான் ஃப்ரீடம். தோட்டத்துல அனைத்து விருட்சங்களையும் நீ புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கிற நாளிலே சாவாய் என்று கட்டளை இட்டார். இரண்டாவது, God gave man was law. God told the man law of law. கடவுள் அவனுக்கு இந்த எல்லாமே நீ புசிக்கலாம், ஆனா இதை மட்டும் புசிக்காத, இதை புசிச்சா நீ சாவாய். கடவுள் ஆதாமுக்கு 2 வேலையில கொடுக்கிறாரு. ஒண்ணு, நான் கொடுக்கிற இந்த சட்டத்தை நீ கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சட்டத்தை நீ காக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? காக்க வேண்டும். ரெண்டுமே ஆதாம் பண்ணல. கடவுள் கொடுத்த சட்டத்தையும் கை கொள்ளல, கடவுள் சொன்ன சட்டத்தை அவன் காக்கவும் கிடையாது. இதுக்கு பேர் தான் டிஸ்ஒபீடியன்ஸ். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. எதனாலதான் பாவம், எதனாலதான் மரணம், எதனாலதான் உலகத்துல எல்லா வகையான தீமைகள் உள்ள வர ஆரம்பித்தது? கடவுள் சொன்ன வார்த்தையை ஆதாம் கீழ்ப்படியாதனுடைய விளைவினால்தான் இயேசுநாதர் வானத்திட்டு பூமிக்கு வந்து சிலுவையில சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு எல்லாருடைய ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு நோயில, இன்னைக்கு எல்லாரோட வீட்டுல கஷ்டங்கள், பண நெருக்கடிகள், யுத்தங்கள், சத்தங்கள், ரத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுதும் இப்படி இன்னைக்கு குழப்பத்தின் நிலைமையில இருப்பதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த முதலாம் மனிதனாகிய ஆதாமுடைய தவறுனால் இன்னைக்கு உலகம் முழுதும் பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி விட்டது. அவனுடைய கீழ்ப்படியாமை. இதை வந்து சரி பண்ண இயேசு வந்தாரு. அது எப்படி சரி பண்ணாருன்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதுக்கு முன்னால இந்த சட்டங்கள் எல்லாம் நான் எப்படி காக்க வேண்டும், நான் எப்படி அதுக்கு ஒபே பண்ண வேண்டும், அதையும் படிக்க போகிறோம். எப்பவுமே கடவுள் வந்து இந்த ஆதாமுக்கு சொல்றாரு, அவனுக்கு சட்டத்தையும் விதிகளையும் கொடுக்கிறாரு. விதிகளோடு சொல்லக்கூட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன், எல்லாம் சாப்பிட்டா செத்து போயிடுவேன். அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இதுல இருந்து என்ன விளங்குது? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்கனாலேயே நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு லா அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. இன்னொரு லா அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. என்ன லான்னா, டெம்ப்டேஷன் என்கிற லா. அதாவது இந்த நீங்க உங்க வீட்டு பசங்களுக்கு கூட ஐஸ்கிரீம் உள்ள வச்சிருக்கிறேன், ஃப்ரிட்ஜில் இருக்குது, நான் போய் ராத்திரி 7 மணிக்கு வருவேன், அது வரைக்கும் தொடவே தொடக்கூடாது, தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையை உடைச்சோம், காலை உடைச்சு சொல்லிட்டு பாருங்க, நீங்க வரத்துக்குள்ள ஐஸ் டப்பாவா இருக்கும். கண்டிப்பா ஐஸ் இருக்க போறது. நீங்க சொல்லாம போயிருந்தா கூட அவனுக்கு தொடாம இருந்திருப்பான். நீங்க சும்மா இல்லாம உள்ள ஐஸ் வச்சிருக்கேன், அதை எடுக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா அது 11 மணில கொஞ்சமா காலி ஆக ஆரம்பிச்சிடும். 11 மணிக்கு கொஞ்சம், 12 மணிக்கு கொஞ்சம்னு சொல்லி அடுத்து 6 மணிக்குள்ள டப்பா மட்டும் தான் கிடக்காங்க. ஏன்? இந்த பசங்க செக் பண்ணாங்களா, உள்ள அம்மா ஐஸ் வச்சாங்களா, அது செக் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஐஸ் வச்சாலும் தெரியாது, நீங்க ஐஸ் வைக்கலாம் அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. நீங்க ஒரு லா போடுறீங்க, ஒரு சட்டத்தை கொடுக்குறீங்க, இந்த ஐஸ தொடாதீங்க, சாப்பிடாதீங்க, நான் வந்து கொடுப்பேன்னு சொன்னா கொடு, நல்லா சொன்ன போன அவங்க மைண்ட் ஃபுல்லா ஓடினா இருக்கும். ஐஸ் உள்ள இருக்குது, ஐஸ் உள்ள இருக்குது, நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா, 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு வீட்டுல யார் எடுப்போம் அவங்க பார்ப்பாங்க பசங்க, நீ எடுத்து உன் மேல பழிய போறான்னு சொல்லி. சரி, இது என்னன்னா இது ஒரு லா. ஏன்னா இது நீங்க ஒரு லா போட்டீங்க, சாப்பிடாதுங்கிற லா போட்டீங்க, இம்மிடியட்டா அடுத்த ஒரு லா என்ன நடக்குதுன்னா சோதனைங்கிற லா எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. டெம்ப்டேஷன் வருது. இந்த டெம்ப்டேஷன் என்ன பண்ணுது, இந்த சோதனை என்ன பண்ணுது? ஒண்ணு, இந்த டெம்ப்டேஷனால நீங்க போட்ட லாவை நான் பிரேக் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த டெம்ப்டேஷன் நான் பிரேக் பண்ண முடியும். சோ என்னால 2 விஷயத்தான் பண்ண முடியும். ஒண்ணு, எனக்குள்ள அதிகமான சோதனை வருது, ஐஸ்கிரீம் எடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துன்னு இருக்குது, ஏன்னா அதுல இருந்தா காலில இருந்து அதே யோசனையா இருக்கிறேன். 2வது,
இது தொடக்கூடாதுன்ற ஒரு லா ஒண்ணு இருக்குது, இது தொடக்கூடாதுன்ற சட்டம் ஒண்ணு இருக்குது. இப்போ ஆஸ் எ மேனா இருக்கிற மனிதனா இருக்கிறன்னா எனக்குள்ள இந்த சோதனை வந்த பிறகு நான் ரெண்டு விஷயம் தான் செய்ய முடியும், ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். ஒண்ணு, நீங்கள் போட்ட சட்டத்தை நான் மீற முடியும், இல்லைன்னா எனக்குள் வருகிற சோதனை நான் வெல்ல முடியும். ஏதாவது ஒண்ணுதான் செஞ்சாலுமே தவிர ரெண்டுத்தையும் நியூட்ரல் பண்ணவே இல்லைங்க தான் நான் பேசுறது, நியூட்ரல் பண்ண முடியாது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் லா போடுறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க சட்டம் போடுறீங்களோ, அங்கெல்லாம் சட்டம் போடுகிற மக்களுக்கு நீங்க ஒரு பவரை நீங்க கொடுக்குறீங்க, பவர் கொடுக்குறீங்க. என்ன பவர்? ஒண்ணு, அவங்களுக்குள்ள சோதனைங்கிற பவர், இல்லைன்னா சட்டத்தை மீறலாமா வேணாமான்ற ஒரு பவர் அவங்களுக்கு தருகிறீர்கள். பாருங்க, இது மூலமா இந்த ஆதாமுக்கு கடவுள் கொடுக்கிறாரு, இந்த தோட்டத்துல விருட்சத்தின் கனிகளை நீ என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளில நீ சாகவே சாவாய். இந்த சோதனை அவனுக்கு டெம்டேஷனா எவ்வளவு தூரம் வருது. ஆதாம் என்ன பண்ணா, சோதனையில வீழ்ச்சி அடைந்தான். கடவுளுடைய வார்த்தையை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், கடவுள் வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அல்லது கீழ்ப்படியவில்லை. இதுதான் பாவம். சொல்றீங்க, இன்னைக்கு கோயிலெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பாவத்தை டீல் பண்ணுகிறாங்க. சிகரெட் பிடிக்காதீங்க, ஆல்கஹால் போடாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் பாவம் நினைக்கிறாங்க. பாவம்ன்றது கீழ்ப்படியாம தான் ஃபர்ஸ்ட். எப்போ ஒரு மனுஷன் கடவுளோட வார்த்தையை கீழ்ப்படியாம, கடவுள் வார்த்தையோட விதிகளை ஏற்றுக்கொள்ளாம, அதை மதிக்காம போறானோ, அப்பதான் பாவங்களை செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆகவே நம்ம அந்த அந்த பாவங்களுடைய லிஸ்ட் கொடுத்து இதை செய்யாத அதை செய்ய சொல்றது பதிலா, கடவுளுடைய விதிகளை அவனுக்கு போதிக்கும் போது, இந்த விதிகளுடைய வல்லமையை போதிக்கும் பொழுது, இதை 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 ஏற்றுக்கொண்டு இதுக்குட்பட்டு நடந்தா நமக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும், அல்லது இதை மீறினால் எப்படிப்பட்ட ஒரு தீமைகள் விளைவிக்கும் என்பதை மனுஷனுக்கு நாம சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பா அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். என்னன்னா மனுஷன் என்னன்னா அந்த பிரியா இல்ல அந்த பாவம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இல்ல கடவுளுக்கு ஒபே பண்றதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் லிஸ்ட். கடவுளுக்கு ஒபே பண்ணும், கடவுளை கீழ்ப்படியும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய அந்த விதிகளை நான் மீறவே கூடாது, விதிகளை நான் கற்றுக்கொண்டு தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும். வாழ்க்கையின் அஜெண்டாவே தான், கடவுளுடைய விதிகளை நான் கற்றுக்கொண்டு தெரிந்து நான் நடக்க வேண்டும். நம்புகிறீர்கள்? 2:17 நான் படிக்கிற மறுபடியும், ஆனாலும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். கடவுள் அவனுக்கு சொல்றாரு, இந்த சாப்பிடாத, சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். பாருங்க, ஃப்ரீடம் இருக்குது, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. இந்த கடவுளுடைய விதிகளை எப்படி இவன் ஏற்றுக்கொள்ளாம போனதுக்கான விளைவு மரணம். இலசம் மரணம். மரணம் எங்க இருந்தது? அது எங்கேயோ இருந்தது, கண்ணுக்கு தெரியாம இருந்தது, அது வல்லமை இல்லாம இருந்தது. எங்கேயோ இருந்த மரணத்துக்கு இவன் வழி திறந்து விட்டான். எப்படி பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஸ்கூட்டரோ இல்ல பைக்கோ ஒரு காரோ நம்ம வாங்குறோம். வாங்கும் போது அந்த ஸ்கூட்டர் கம்பெனியோ இல்ல கார் கம்பெனிக்காரனோ அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது பெட்ரோல் தான் போடணும், இல்ல இதுக்கு டீசல் தான் போடணும், இல்ல நீங்க கேஸ் தான் நீங்க போடணும். 3 ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷன் இல்ல, பேட்டரி போடலாம், 4வது ஆப்ஷன் கூட இருக்குது. இப்படிதான், அதாவது அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சரின்னு போறதுல நீங்க அதை ஊத்திட முடியாது. அது டீசல் போடணும், பெட்ரோல்னா பெட்ரோல் போடணும். நீங்க நல்லா ஜபம் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊத்திடக்கூடாது உள்ள. ஹலோ, நான் நல்லா பிரார்த்தனை பண்ணி ராத்திரி எல்லாம் ஜபம் பண்ணி இந்த ஜபத்தோட இந்த ஃபயரோட நான் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன்னு சொன்னீங்கன்னா, ஊத்துன அடுத்த நிமிஷம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப ஃபெயிலியர் எங்க இருந்ததுன்னா, நீங்க ஊத்துறாத வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இருந்தது ஃபெயிலியர். நீங்க எப்போ ஊத்துறீங்களோ ஃபெயிலியரை கண்ணால பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இப்ப நீங்க கடைக்காரன் போய் சண்டை போடுவீங்களா? என்னப்பா நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டேன், கோகோனட் தேங்காய் எண்ணெய் ஊத்துனதுக்கு இன்ஜின் பழுதடையுமா? அப்ப ஃபெயிலியர் நீ உள்ள வச்சிருக்கிறியான்னா,
ஃபெயில் எல்லாம் உள்ள வைக்கல, நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீறிட்டீங்க, நீங்க அந்த மேனுஃபேக்சரோட கம்பெனி சொல்லப்பட்ட விதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த விதிகளை புரிந்து கொள்ளவில்லை, நீங்க உங்க விருப்பத்தின்படி அதுல உங்க விருப்பத்துக்கு ஊத்துறது வண்டி இல்ல, கம்பெனி தயாரிப்பாளர் எதை ஊத்தணும்னு சொன்னனும் அதை தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஊத்தி ஆகணும். அதை ஊற்ற நீங்கள் தவறினால் கண்டிப்பாக ஃபெயிலியர் வர ஆரம்பித்துடும். பாத்தீங்களா, விதிகள் எங்கெல்லாம் வேலை செய்து பாருங்க. எல்லா இடத்திலும் விதிகள் இருக்குது. நீங்க உலகம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் உபயோகப்படுத்துற ஒவ்வொரு பொருட்களையும் விதிகளுக்கு உட்பட்டு இருக்குது, சில நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறது. விதிகளும் நிபந்தனைக்கு உட்பட்டுதான் உங்களுடைய கையில் இருக்கிற செல்போன் முதற்கொண்டு. செல்போன்ல சொல்றாங்க, இதை நீங்க தண்ணியில மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? தண்ணியில மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இதை நான் தண்ணியில யூஸ் பண்ண கூடாது. நீங்க அது எப்படி தண்ணியில போட்ட ஒண்ணாகாது எனக்கு தெரியும் சொல்லி நீங்க ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு இல்ல ஏரியில போயிட்டு உள்ள போய் ஏதாவது போட்டோ கிட்ட போட்டு அங்க சாட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல செல்போன் ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னா அந்த மேனுஃபேக்சரர்ஸ் என்ன உங்களுக்கு விதிகள் கொடுக்குறாங்களோ அந்த விதிகளை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தால், அதை கடைபிடிக்க மறுத்தால் தோல்விகள் உடனடியாக வந்து சேர்ந்து விடும். இதுக்கு வேற யாரும் சூன்யம் வைக்கல, வேற யாரும் செய்யணும் அவசியமே கிடையாது. மதங்கள் என்ன பண்றாங்க, மதவாதிகள் இந்த மதங்களை போதிக்கிற மனிதர்கள்லாம் ஒரு மனுஷனுக்கு வர தோல்வியும், ஒரு மனுஷனுக்கு வர வியாதிகளும், ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரோ செய்வன பண்றாங்க, யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ஒரு மனிதனுக்கு வருகின்ற எல்லா தோல்விகளுக்கு பின்னால விதிகள் ஒன்று இருக்கிறது. கடவுளுடைய விதிகளை நான் மீறும் பொழுது அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். நம்புகிறீர்கள்? ஆகவே எல்லாத்துக்கும் லா பாருங்க. இந்த பிசிக்கல் பாடிக்கு ஒரு லா இருக்குது, பயாலஜிக்கலி லான்றாங்க. இந்த பயாலஜிக்கலி லா என்ன சொல்லுது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கண்டிப்பா ஒரு மனுஷன் வாக் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரத்த ஓட்டம் சரியா ஓடாது, இல்லைன்னா ஃபேட் சேரும், அது சேரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பயாலஜிக்கல் லாவை ஒரு மனிதனாய் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்து ஆக வேண்டும், அவன் கீப் அப் பண்ணி ஆகணுங்க. அது தெரிஞ்சுக்கணுங்க, தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியலன்னா போய் எங்கேயாச்சும் தெரிஞ்சுட்டு வரணும். ஏன்னா ஒவ்வொன்றையும் பின்னால விதிகள் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு மதங்கள் விதிகளை போதிப்பது பதிலாக கதைகளை போதிக்க ஆரம்பிச்சுன்னு. ஹலோ, இந்த கதைகளை கேட்பதில் ஜனங்க ஆர்வத்தையும் காட்டுறாங்க. பட் விதிகளை கற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கதைகள் டக்குன்னு புரிஞ்சிடும். எதாம நம்புறீங்க? கதை சொன்னா பாருங்க, டக்குன்னு புரிஞ்சிடும். அடுத்து என்ன வரும் நீ சொல்லிடுவீங்க. பட் விதிகள் என்னன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கலா போகுங்க. விதிகளை நான் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது ஒரே நாள் புரிஞ்சுக்க முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்கும் போது கேட்கும் போது கவனிக்கும் போது தொடர்ந்து அதுல நான் ஆர்வத்தை காட்டும் போது விதிகளை நான் கற்றுக்கொள்ள வாழ்க்கையின் திசையே மாற ஆரம்பித்து விடும். எதுவுமே கவனிக்கிறீங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன உண்டாச்சு, அந்த டெத் அவங்களுக்கு உண்டாகுது. அவங்களுக்கு என்ன நடக்குது? 17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க, மேல 16 தேவனாய் கர்த்தர் மனுஷன் நோக்கி நீ தோட்டத்துல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். எவ்வளவு பேர் ஃப்ரீடம்! எல்லாம் புசிக்கலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஃப்ரீடம் ரெண்டா பிரிச்சுங்க. ஃப்ரீடம் சொன்னா ஃப்ரீன்றது லிபர்ட்டி, உங்களுக்கு உண்டாகிற அத்தாரிட்டி, உங்களுக்கு உண்டாகின்ற அந்த உரிமைகள், அந்த ஃப்ரீ. டொமினியன். ஃப்ரீடம் சொன்ன என்ன, நீங்கள் லிபர்ட்டியா இருந்து டொமைன் பண்ணுங்க, அதான் ஃப்ரீடம். கிங்டம்ஸ் கூட சொல்றாங்க, கிங் பிளஸ் டோம் அப்படின்னா, கிங் என்றது அரசன், டோம்ன்றது டொமினியன், அரசன் ஆளுகிறார். அப்ப மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்படுத்தி பூமியை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், டொமைன் பண்ணுங்க. இதுதான் பாருங்க மனுஷனுக்கு கடவுளை கொடுக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்லயே இருக்குது லிபர்ட்டி இருக்குது, டொமினியன் இருக்குது. லிபர்ட்டி மீன்ஸ் டாமினேட் டு யுவர் என்வாயன்மெண்ட். லிபர்ட்டின்னு சொன்னா நீங்க இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை
நீங்க டாமினேட் பண்ண வேண்டும், மனிதர்களை டாமினேட் பண்ணக்கூடாது. பிரபஞ்சத்தை டாமினேட் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை டாமினேட் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு விரோதமாக வருகின்ற அந்த நோய்களை, அந்த தோல்விகளை, மரணங்களை, வியாதிகளை, அதை டாமினேட் பண்ணுங்க. ஏன்னா அதை டாமினேட் பண்ணுவதற்காக தான் கடவுள் நமக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்திருக்கிறார், ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனா இவ்வளவு பேர் ஃப்ரீடம் கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு சொன்ன ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இதை சாப்பிடாது. ஏன்னா இவ்வளவு ஃப்ரீடம் உனக்கு இருக்குது, இவ்வளவு பவர் உனக்கு இருக்குது, ஆனா இது சாப்பிட்டா நீ செத்து போயிடுவ. இதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவ. அப்போ இது புரிஞ்சுக்கிற அந்த சக்தி இல்லாதோட விளைவு தான் பாருங்க. பிசாசு சொல்றான் அதெல்லாம் சாகல மாட்டேன், சாவுன்றது எங்க இருக்குது? சாவே கிடையாது. நாலாம் பாரு எவ்வளவு வருஷமா இருக்கிறேன்னு சொல்லி பிசாசு சொல்லி இருப்பான். அவன் ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறான், அவனுக்கும் சாவு இல்லை. சும்மா சொல்றாரு கடவுள் சொல்லி. சோ இந்த நாம் கேட்கின்ற போதனைகளுக்கு அகெயின்ஸ்டாவே பிசாசானவன் பல நபர்கள் மூலமா நம்ம பேச ஆரம்பிப்பான். டீச்சிங்ஸ் ரொம்ப மஸ்டுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் சொல்லலாம் தப்புங்க சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இதை ரிஜெக்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கலாம் ஒன்னும் ஆகாதுங்க, இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்ற இருப்பாங்க. பட் நீங்க போறது போகாது அது இங்க மேட்டர் கிடையாது, அது உங்கள் விருப்பம். பட் நீங்கள் கேட்கின்ற போதனைகள சரியான தெளிவும் புரிதலும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஏன்னா பிசாசு ஆதாமுக்கு சொல்றான், இதை நீ சாப்பிட்டா நீ சாகவே சாக மாட்டாய். அப்படின்னா என்ன? கடவுள் ஒரு லா போட்டாரு, இந்த லாவை பிரேக் பண்றதுக்குன்னே பிசாசு உள்ள வேலை செய்ய இருப்பான். இங்க நீங்க சில விதிகளோடு கூடிய சில சத்தியங்களை கேட்கிறீங்க, ஆனா இதெல்லாம் மேட்டர் கிடையாது. இங்க வாங்க, இங்க பிரார்த்தனை பண்ணாலே பறக்கும், ஐயா வரும்போது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிரும். உங்க ஐயா வந்த ஓடுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான்லாம் வந்தா எங்க பிசாசெல்லாம் ஓடாது, அறியாமை ஓடிடும். ஐ மீன் புரிதல் வரும், இருள இருந்து வெளிச்சம் உதிக்கும், தெளிவு உண்டாகும். நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் தவிர பேய ஓடுறது என் வேலை கிடையாது. என் பிரசங்கத்தை கேட்டாலேயே பேய்க்கு இங்க இடமே இருக்காது. ஐ மீன் பாருங்க 2:17 என்ன சொல்லுது? God created death, you will surely die. Death was an inactive element. Death existed before it could kill. ஏற்கனவே மரணம் இருந்தது இந்த உலகத்துல, இன்ஆக்டிவேட்டடா இருந்தது. ஆனா அதுக்கு உயிர் கொடுத்ததே ஆதாம் தான். அந்த உயிர் எப்படி வந்துச்சு? கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனால. ஹலோ, அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம் பைபிள நாம் ரீட் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம எதை நாம் புரிந்து கொள்ளலையோ அது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தோல்வி. கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், புரிந்ததை நாம் அப்ளை பண்ணணும், அந்த விதிகளுக்குட்பட்டு நடக்கணும். நான் மீறும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு வரல சாவு. அங்க என்ன சொல்றாங்க? சாப்பிடுகிற நாளிலே எலசம் நாளிலே. அப்படின்னா என்ன? அந்த நாளிலே யூ வில் டை தட் டே. அன்னைக்கே எலசம் அன்னைக்கே. அப்போ கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, ஒரு விதிகளை கொடுக்கிறாரு. அதை நான் மீறினா பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 2 வாரம் கழிச்சோ 3 வாரம் கழிச்சோ இல்ல, உடனே ஆரம்பிச்சிடும். அதான் நான் சொன்னல்வா, வண்டியில பெட்ரோல் தான் ஊத்தணும்னு சொல்லும் போது நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா 1 வாரம் கழிச்சு என்ஜின் கெட்டு போகும், அன்னைக்கே கெட்டு போயிடும். எதுவுமே நம்புகிறீர்கள்? அப்ப விதிகளை நாம் மீறும்போது உடனடியாக பாதிப்பில் ஏற்படுகிறது மாதிரி, விதிகளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது உடனடியாக எனக்கு பிளெஸிங்ஸும் வர ஆரம்பிக்கிறது. தீமை எப்படி வேகமா வருதோ நன்மையும் அப்படிதான் வரும். இந்த மரணத்தையும் படிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிக்க போறோம். 10 மணி ஆகிருப்பது. இது குறித்த சில கோட்பாடு என்ன? பிரின்சிபல் லா ஆஃப் டெத். மரணத்தை தேவன் உருவாக்கினார், ஜீவனையும் தேவன் தான் உருவாக்கினார். அது மட்டுமல்ல, சட்டத்தையும் தேவன் தான் உருவாக்கினார். The law of products.
ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சட்டங்களை உருவாக்குகிறார்கள். எல்லா ப்ராடக்ட்ஸும் கம்ஸ் வித் ப்ராமிசஸ். எல்லா ப்ராடக்ட்ஸும் எதோடு வருது? ப்ராமிசஸோட வருது. இந்த பொருள் உங்களுக்கு 7 வருஷம் நல்லா உழைக்கும் அப்படின்னு ப்ராமிசஸ் தான் வருது. ரெண்டாவது, எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் பின்னால ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தையும் இந்த விதிகளையும் யார் உருவாக்குறாங்க? தயாரிப்பாளர்கள். யார் உருவாக்க முடியாது? கஸ்டமர்ஸ் உருவாக்கவே முடியாது. ஆனா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணணும்? அதை அவங்க கீப் அப் பண்ணணும், அதை கை கொள்ளணும். சட்டத்தை நீங்க வயலன்ட் பண்ணும்போது, சட்டத்தை மீறும் பொழுது அதனுடைய பொருளும் அதோட தரமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. ஆமீன். இதுக்கு பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க? சட்டத்தை நான் மீறி பொருள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி பொறுப்பு எடுக்குமானா? கண்டிப்பா மேனுஃபேக்சர் கம்பெனி பொறுப்பு எடுக்காது. ஏன்னா அவங்க பொருள் கொடுக்கும் போது சொல்லிட்டாங்க, இது எப்படி இயங்கும், எப்படி இயங்காது, நீங்க எப்படி வச்சுக்கணும், எப்படி வச்சுக்க கூடாது, இதுக்கு என்ன போடணும், என்ன போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லி அதை நீங்கள் காதல வாங்காம அல்லது அதை நீங்க கடைபிடிக்காம போடி அது கெட்டு போச்சு சொன்னா அதனுடைய பாதிப்பை கம்பெனி ஏற்றுக்கொள்ளாது. எதுவுமே நம்புகிறீர்கள்? அந்த விதத்துல இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் விதிகளை அவங்க புரிந்து கொள்ளாதனாலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ளாதனால அவங்க வாழ்வில் ஏற்படுகின்ற பல்வேறு சோதனைகளுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுளே என்ன சோதிக்கிறோம் நினைக்கிறாங்க. கடவுள் அந்த வேலை பண்றதே கிடையாது. நான் சொல்லிட்டு வரேன், கடவுள் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. கடவுள் சோதனை இருந்து வெளியே எப்படி வரத்துக்குன்னு வழியை காமிச்சுன்னு வராரு. சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவனுக்கும் கடவுள் வழியை காண்பிக்கிறார். எல்லா தீமிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் தான் கடவுளாக இருக்கிறார் தவிர கடவுள் நம்மளை சோதிச்சு நம்மளை தள்ளுகிறவர் கிடையாது. ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் விதிகள். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் விதிகள் இருக்குது, சட்டம் இருக்குது. இந்த லாவை கடவுள் கொடுக்கிறாரு. இந்த லாவை இந்த பெற்றுக்கொண்ட நாம என்ன பண்ணோம்? இந்த லாவை நான் காப்பாற்ற வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும், ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். எல்லாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், கடவுளுடைய விதிகளை நான் காக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. எப்படி காக்க முடியும்? லாஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை ஒபீடியன்ஸ். கடவுளுடைய சட்டத்தை எப்படி காக்க முடியும்? எல்லாம் கீழ்ப்படிதல்னால. அப்ப கீழ்ப்படியதுனால என்ன நடக்குது? நீங்க அந்த கடவுளுடைய சட்டத்தை காப்பாற்றுகிறீங்க. கடவுள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, அதை நம்புறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க, அதை அக்ரி பண்றீங்க, அது கீழ்ப்படுறீங்க. இது மூலமாய் அந்த சட்டம் காக்கப்படுகிறது. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. அடுத்து சப்மிஷன், அடுத்து அக்ரிமெண்ட், அடுத்தது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த கடவுளுடைய லாஸ் நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? புரிதலினால் நான் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எனக்கு கடவுளுடைய விதிகள் போதனைகள் போதிக்கும் பொழுது அதை புரிஞ்சும் புரியாம நான் போயிடக்கூடாது. அப்படி புரியாம போறதுனால என்னால என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளுடைய சட்டத்தை நான் காப்பாற்றவே முடியாது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மஸ்ட், போதனைகள் ரொம்ப மஸ்ட், வேதத்தின் வார்த்தைகள் ரொம்ப மஸ்ட். அதை சரியான விதத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான கண்ணோட்டத்தில் நான் அதை கவனிக்க வேண்டும். அப்ப எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? சிலர் நினைக்க சொல்றாங்க, இவருடைய பிரசங்கத்தை கேட்டா புரிஞ்சுக்கலாம், அவருடைய பிரசங்கத்தை கேட்டா புரிஞ்சுக்கலாம். பிரசங்கத்தின் மூலமாய் கண்டிப்பா நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. சில அண்டர்ஸ்டாண்டிங் வேணா வரலாம வழிய, பட் ரைட்டான ஆப்ஜெக்ட்ல, சரியான பார்வையில, சரியான வியூகத்துல நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்புறீங்க? அப்போ நீங்க கேட்கும் போது இது சரியானது அவங்களுக்கு தன்பட்டா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த லாஸ் நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றேன்? செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த மரணம்ன்றது எங்கிருந்து வந்துச்சுன்றதுன்னா இதெல்லாம் இல்லாத மரணம் வந்துச்சு. கீழ்ப்படியதுனால இல்லாதனால, புரிதல் இல்லாதனால, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால, கடவுளுடைய வார்த்தையை அவங்க காப்பாற்ற தவறு விட்டதுனால, இதனுடைய விளைவினால்தான் உலகத்துல பாவமும் மரணமும் உலகத்தில் ஆண்டு கொண்டு உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. கவனிக்கிறீர்கள்? ஆதாம் கடவுள் கொடுத்த அந்த
வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகம் பூமி அனைத்தையும் நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்படுத்தி பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னா, பூமியில ஒவ்வொரு பாக்டீரியாவும் உன்னோட அனுமதினால தான் பூமியில வேலை செய்யணும். ஒவ்வொரு வைரஸும் அனுமதி இல்லாம பூமியில வைரஸ் என்ன பண்ணிடக்கூடாது, வேலையே செஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த பூமியில பாக்டீரியாஸ், இந்த பூமியில வைரஸ், இந்த பூமியில வியாதி, மரணம், கஷ்டம், நஷ்டம், இதெல்லாம் அனுமதி இல்லாம ஒண்ணு வந்துடக்கூடாது. இந்த பூமிக்கு நீதான் ஓனர், நீதான் இன்சார்ஜ், நீதான் மேனேஜர், நீதான் கண்ட்ரோலர், நீதான் ரூலர். இந்த பூமியில உன் கண்ட்ரோல்ல வச்சு இந்த லாஸ ப்ரொடெக்ட் பண்ணி இந்த லாஸ நீ அப்ளை பண்ணு அப்படின்னு கடவுள் ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. பட் ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை பெருசா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, கடவுள் வார்த்தையை அவன் ஒபே பண்ணவும் இல்லை, கடவுள் வார்த்தையை புரிந்து கொள்ளவும் இல்லை, கடவுள் வார்த்தையை கேட்டு அது நடக்கவும் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. எதுவுமே நம்புறீங்க? இதனுடைய விளைவுதான் பாவமும் மரணம் வந்துச்சே தவிர அவன் ஒன்னும் வேற ஒன்றும் பண்ணலங்க. வேற ஒன்னும் பேங்க்ல ராபரி பண்ணல, வேற ஒன்னும் ஆல்கஹால் போடல, சுருட்டு அடிக்கல, வேற எதுவும் பண்ணல. அங்க போய் அந்த சீட்டு கூட என்ன பண்ணல, அவன் தோட்டத்துல யாருக்குறான், விளையாட்டுறதுக்கு ஆளு கிடையாது, அந்த மாதிரி கூட ஒண்ணும் பண்ணலங்க. இதுதான் பிரச்சனை, எல்லாம் டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமை இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை. புரிஞ்சுக்கல, புரியவில்லை, யாருக்காச்சும் புரியலன்னா அது ஒரு பெரிய பாவம். புரிஞ்சுக்காம எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் புரியும் போது இது ஏன் புரியாம போகுது உங்களுக்கு? அப்ப இது புரியாம போதும். இது உங்களுடைய கவனம் பெருசா நீங்க இது கொடுக்கல, இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கல, இதுக்கு பெரிய நீங்க டைம் கொடுக்கல, இதுக்கு பெரிய ஆர்வத்தை காண்பிக்கல. பட் உலகத்துல நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது, உங்களுடைய ஈடுபாடை பொறுத்தது, உங்களுடைய கவனத்தை பொறுத்தது. நீங்க நினைச்சீங்கன்னா 6 மாசத்துல ஹிந்தியோட பேசலாம், நீங்க உருது கூட பேசலான்றாங்க. ஆனா 6 மாசத்துல எப்படி பேச முடியும்னா ஆர்வம் காட்டுன்றாங்க, ஈடுபாடு காட்டுன்றாங்க. நல்லா பாருங்க, 15 வருஷமா இந்த கேம்புகளை போயிட்டு வரேன், இது வரைக்கும் ஹிந்தி வரல எனக்கு. ஆனா அங்க உள்ள பால் விக்கிறவங்க ஹிந்தி பேசுறான், காய்கறி விக்கிறவங்க ஹிந்தி பேசுறான், அங்க உள்ள பெருக்கிறவங்க ஹிந்தி பேசுறாங்க. நம்ம ஹிந்தி வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவுதான் நம்முடைய ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் அதனுடைய விளைவு தான் 20 வருஷமா நான் ஹிந்தி கத்துக்காம இருக்கிறேன். பட் ஹிந்தி கத்துக்கணும், இன்னும் 4 பேருக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது பண்ணுவதற்கு உபயோகமா இருக்கும் எனக்கு. பட் ஹிந்தி ஏன் எனக்கு வரலன்னா, இது எனக்கு வராத ஒரு மொழி கிடையாது. நான் பெருசா ஈடுபாடு காட்டல, நான் பெருசா ஆர்வத்தை காட்டல, நான் பெருசா அதுக்கு டைம் நான் கொடுக்கல. அதனுடைய விளைவினால் தான் ஹிந்தியை நான் கற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை நம்புறீங்க? அப்போ கண்டிப்பா இந்த வேதத்தை நான் புரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய ஈடுபாடும் தான். கவனிக்கிறீங்க? இதுல சரி புரிஞ்சுக்கலாம். என்ன பிரச்சனைனா, புரிஞ்சுக்கலாம் 1008 பிரச்சனை வரும். புரிஞ்சுக்கலாம் எல்லா வகையான தோல்வி, எல்லா வகையான கஷ்டங்கள் எல்லாம் வரும். இதுக்கு கடவுள் கிரியேட் பண்ண, கடவுள் நம்ம சோதிக்கிறோம்னா, கடவுள் சோதிக்கிறது இல்லைங்க, நம்முடைய அறியாமையே நம்மளை வீழ்ச்சி அடைய வைத்து விடும். வாழ்க்கை ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா, அந்த தெரியலன்றதுனாலயே நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். வாழ்க்கையில பாருங்க, இப்போ யோசிப்போம், நல்லா படிச்சிருந்திருக்கலாம்னு யோசிப்போம். படிக்காதான் இன்னைக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். சோ அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தெரிஞ்சுதான் நீங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. அப்போ இந்த தெரிந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. Man, the power of the law. God placed in the hands of mankind the power of law. கடவுள் இந்த லாவை யார் கையில கொடுத்தாரு? மனுஷங்களை தான் கொடுத்தாரு. தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியன்றது காமிக்கிறாரு. கடவுளுடைய வாக்கு தத்தத்தை எப்படி கேட்கணும்னு பாக்குறாரு. நீங்க போகிற ஆபீஸ் ஆகட்டும், இல்ல நீங்க போற ஸ்கூல் ஆகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிக்கிற பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், எப்படி அனுப்புறீங்க? அந்த நேரத்தோட அனுப்புறீங்க. ஏன் நேரத்தோட அனுப்புறீங்க? ஏன்னா அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு லா. அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு லா போட்டாங்க, 8 மணிக்கு பில்லுன்னா நீங்க 7:45 அனுப்பிடுறோம். அப்போ
இந்த பள்ளிக்கூடத்துடைய லாவையும் ஆபீஸோடைய லாவையும் அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மற்ற அபிஷியல் ஒர்க்கோட லாஸ் நம்ம எப்படி கீப் அப் பண்றோமோ, ஃபாலோ பண்றோமோ, பல நேரங்கள் நம்ம எங்க கூட கோட்டை விடுறோம்னா திருச்சபையிலே கோட்டை விட்டுறோம். திருச்சபையில 8 மணிக்கு திருச்சபையின் ஆராதனை. 8 மணிக்கு ஆராதனைன்றது 8 மணிக்கு தான் வந்து ஆகணும் அப்படின்றது அது ஒரு லா. எல்லாம் சொல்லலாம். இங்க லேட்டா வந்து யாரும் உங்களை பிடிச்ச ஃபைன் வாங்க போறது இல்லை, 10 ரூபா ஃபைன் கட்டி உள்ள போன யாரும் சொல்ல போறதும் கிடையாது. பட் இந்த லாவை நீங்க அப்ளை பண்ண, இந்த லாவை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது, இந்த லாவை நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிப்பீர்கள். கண்டிப்பா அதுக்கான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா ஒரு விதியை நான் மீறும் போது எனக்கு எப்படி தீமை ஏற்படுதோ, ஒரு விதியை நான் மதிக்கும் போது அதற்கான நன்மையும் எனக்கு உண்டாகும். எதுவுமே நம்புறீங்க? அப்போ ஆராதனைக்கு 8 மணிக்கு ஆராதனை நம்ம சொல்லும் போது சில நேரங்கள்ல சில 8:30 மணிக்கு வரவங்க 8:45 வராங்க. இங்க இன்னைக்கு இன்னைக்கு தப்பா நினைச்சிடாதீங்க, இன்னைக்கு உங்களதான் சொல்றேன் அப்படி நினைச்சிடாதீங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது, நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா என் வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை நான் கரெக்ஷன் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை நான் வாழ்க்கை பார்க்க முடியும். ஏன்னா பெரிய விஷயத்துல நீ கரெக்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க, சின்ன விஷயம்தான். சார் 8 மணி ஆராதனை, நான் கரெக்டா போய் அங்க பாடி, அங்க துதித்து, அங்க ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா அனுப்புறோம், நம்முடைய வேலைக்கு கரெக்டா போறோம், நம்முடைய மற்ற வேலைகளுக்கு கரெக்டான டைமை கீப் அப் பண்றோம். ஏன் அந்த டைமை நம்ம ஆராதனை கீப் அப் பண்ணக்கூடாது, கீப் அப் பண்ணாம இருக்கிறோம்? இதனால யாருக்கு பாதிப்பு, யாருக்கு பிரச்சனைனா யாருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்படி கீப் அப் பண்ணாம போறவங்க தான் ப்ராப்ளமே தவிர வேற யாருக்கும் இந்த பாதிப்பு ஒன்றும் கிடையாது. எதுவும் நம்புறீங்க? பசங்களை கரெக்டா அனுப்பிடுறோம், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கரெக்டா அனுப்பிடுறோம், நாம கரெக்டா வேலைக்கு போயிடுறோம். அப்போ திருச்சபை ஆராதனை ஏன்னா அது ஒரு லா, எல்லாம் அது ஒரு லா. ஏன்னா ஆதாம் கொடுத்தது ஒரே ஒரு லா தான், இந்த மரத்தோட கனிகளை நீ புசிக்கலாம். புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாள் நீ சாகவே சாவாய். அவனுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கு, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அங்க சுதந்திரம் இருக்குது. நிறைய நேரங்களில் இந்த ஃப்ரீடம், இந்த சுதந்திரத்தை சில நேரங்களில் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளவு சுதந்திரம் இருக்கும்போது நம்ம லேட்டா போனோட கடவுள் ஒண்ணு நம்ம சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சிருவோம் இல்ல. சோ ஃப்ரீடம் எல்லாமே நம்முடைய டிசிப்ளின்காக கொடுக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்படுகிறது ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தை நான் சரியான விதத்தை உபயோகப்படுத்தப்படுறேன். ஆமீன். Man and the power of law. God plays in the hands of mankind of the power of law. Law can be cancelled. லாவை நீங்க என்ன பண்ணிட முடியாது, கேன்சல் பண்ணவே முடியாது. எந்த லாவையும் நீங்க கேன்சல் பண்ணவே முடியாது. அப்போ கடவுள் அவனுக்கு கொடுத்த ஜீவன், எல்லாம் ஜீவன், இந்த வாழ்க்கை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன, ஜீவிப்பாய், நீ நல்லா இருப்ப. இந்த லாவையே அவன் கேன்சல் பண்ணிட்டான். இந்த லாவை அவன் என்ன பண்ணிட்டான், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தர் மனுஷன் நோக்கி தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம். ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது, ஒரு பெரிய வாழ்க்கை அவனுக்கு இருக்குது, லைஃப் அவனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஆதாம் அங்க என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையுமே அவனுடைய கீழ்ப்படியாமனால் அவன் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்து விட்டான், அதை அவன் மீறி விட்டான். என்ன பண்ணா, பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டான், வேற ஒன்றும் தப்பு பண்ணல. பட் அதனுடைய விளைவு என்ன, எல்லா வகையான தீமைகள், எல்லா வகையான மரணங்கள், எல்லா வகையான பிரச்சனைகள் ஆதாமோட லைஃப்ல வந்து விட்டது. அப்போ அந்த ஒபீடியன்ஸால இவ்வளவு நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஒபீடியன்ஸால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கும்.
இந்த லா பற்றி படிக்கும்போது கடவுள் சொன்னாரு சாப்பிடாதனாரு. நீங்க சாப்பிடுவேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய ஃப்ரீடம். சாப்பிடாதன்னு சொல்றது அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. பட் சாப்பிடுறதும் சாப்பிடாமல் இருப்பது என்னுடைய ஃப்ரீடம், என்னோட உரிமை. நான் சாப்பிடுவதால் என்ன நடக்குதுன்னா, சாப்பிடலாங்கிற ஒரு லாவை நான் ஏற்படுத்துறேன். சாப்பிடலாங்கிற ஒரு லாவை நான் கிரியேட் பண்றேன். ஒரு நியூ லாவை கிரியேட் பண்றேன். அப்ப பழைய லா என்ன ஆகுது? பழைய லாவை நான் கேன்சல் பண்றேன். பழைய லாவை நான் என்ன பண்றேன்? கேன்சல் பண்ணிட்டு புதிய லாவை நான் கொண்டு வரேன். இந்த புதிய லா என்ன சொல்றது? கீழ்ப்படியாமல் கூட இருக்கலாங்கிற ஒரு லாவை கொண்டு வந்ததுனால இதனுடைய விளைவு என்ன? சந்ததியினரை பாதிக்க ஆரம்பிக்குது. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஒருத்தம் பண்ண தப்பால, ஆதாமுடைய பாவத்தினால அவங்களுடைய குடும்பத்துல கயீன் ஆபேலால் கொலை செய்யப்பட்டான். காயின் ஆபேலை கொலை செய்கிறான் அல்லவா? அவருடைய மனைவி பிரசவ வேதனையினால் பிள்ளை பெற்றெடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவன் ஒருவன் செய்த பாவத்தினால முழு உலகமும் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்படுகிறது. சோதோம் கொமோராவில அக்னினால் அந்த நகரமே சுட்டரிக்கப்படுகிறது. சோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னங்கன்னா, அந்த ஒருவனுடைய மீறுதலால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ ஒருத்தன் பண்ற தப்பால பாதிப்பு அவனோட முடியுதுன்னு நினைச்சிடாதீங்க. அவனுடைய கல்ச்சரலே பாதிக்குது, அவனுடைய ஜெனரேஷனே பாதிக்குது, அவனோட சந்ததியை பாதிக்குது, அவன் எதிர்காலத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப லான்றது எவ்வளவு முக்கியமானது, சட்டம் எவ்வளவு முக்கியன்றது பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் வாழ்கின்ற நமக்கு இந்திய சட்டத்தை நாம மதிக்கிறோம், இந்திய சட்டத்தின்படி நாம் வாழ்கிறோம். ஏன்னா அது லா, சட்டத்தை நாம் மீறவே கூடாதுன்றது விதி. அப்போ இந்திய சட்டத்தை மீறாம எப்படி நடக்க கற்றுக்கொள்கிறோமோ, தேவனுடைய வார்த்தைகளும் அது கடவுளுடைய விதிகளா இருக்கிறது. அந்த விதிகளை நான் உட்படுத்தி நடக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் பழைய சட்டத்தை மீறினது மட்டுமல்ல, புதிய சட்டத்தை அவன் கிரியேட் பண்ணுகிறான். The fall of man was disobedience to law. வீழ்ச்சி அடைந்த மனுஷன் அவனுடைய கீழ்ப்படியாமனாலே அவன் சட்டத்தை என்ன செய்கிறான்? அவன் மீறுகிறான். Disobedience is rebellion. Rebellion சொன்னா மறுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பது. The source of sin. பாவத்தினுடைய ஆதாரம். 1 கொரிந்தியர் 15 நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15. ஒன்று கொரிந்தியர் 15:56. இந்த மரணத்தை பற்றி 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். Power sin in law, sin comes from law. பாவம் எங்கிருந்து வருது? பிரமாணத்திலிருந்து பாவம் வருகிறது. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரம். எங்க சொல்றாங்க? 55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த மரணம் தோல்வி அடையுது, மரணம் ஜெயிக்கிறார் இயேசுநாதர். மரணத்தினுடைய அந்த வல்லமை முறியடிக்கப்படுகிறது. பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. மரணம் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. மரணத்துக்கு பெரிய சக்தி ஏற்படுகிறது. ஆனா இப்போ பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு
மரணத்தை அவர் ஜெயித்தெழுந்தார் என்று வேதம் போதிக்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் என்ன பண்ணினார்? ஜெயித்தெழுந்தார். இப்ப பவுல் சொல்றாரு, இந்த மரணம் யாரையுமே விட்டு வச்சது இல்லையே, யாரையுமே விட்டது இல்லையே, எல்லாரையுமே போட்டு ஒரு வழி பண்ணிடுமே. ஆனா இயேசுநாதர் இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ண, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோட வந்துட்டாரு. இந்த மரணத்துக்கு என்ன ஆயிடுச்சு போனா, அதோட பலனை இழந்து விட்டது. மரணம் என்ன 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 விட்டது? பலனை இழந்து விட்டது. மரணத்துக்கு பவர் இல்லாம போய்விட்டது. எதனால மரணத்துக்கு பவர் இல்லாம போய்விட்டது அப்படின்னா, 1ஆம் ஆதாம் பாவத்துக்கான கதவை திறந்து விட்டான். அவனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் ஆண்டு கொண்டது. 2ஆம் ஆதாமுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றிவிட்டார். 2ஆம் ஆதாமுடைய மரணத்தினாலே 2ஆம் ஆதாமுடைய கீழ்ப்படிதல்னாலே, எல்லாரும் கீழ்ப்படிதல்னாலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? கீழ்ப்படிதல், எல்லாரும் கீழ்ப்படிதல். அவருடைய கீழ்ப்படிதனால கடவுளுடைய வார்த்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த இடத்திலையும் அவர் சோதிக்கப்படும் போது வீழ்ச்சி அடையவே இல்லை. எல்லா இடத்திலையும் சோதனைகள் ஏற்பட்டது. ஆனா எல்லா சோதனைகளையும் அவர் மனுஷராக வந்தவர், மனு அவதாரமாய் வந்தவர். இதே மாதிரி சோதனை தான் முதல் மனிதனாகி ஆதாம் வீழ்ச்சி அடைந்தான், கீழ்ப்படியாமல் போனான். அதன் மூலமா மரணம் வந்துடுச்சு. அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கதான் இயேசு உலகத்து வராரு. இயேசுநாதரும் அந்த 1ஆம் மனிதனுடைய ஆதாம் எப்படி சோதிக்கப்பட்டானோ, ஒரு மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் மனுஷனுக்கு வருமோ, இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் இயேசுநாதருக்கு வரும்போது இயேசு அந்த டெம்ப்டேஷனுங்கிற லா, அந்த சோதனைங்கிற லாவை கடவுளுடைய வார்த்தை கொண்டும், கடவுள் வார்த்தையினுடைய மேல் இருக்கிற நம்பிக்கை கொண்டும், விசுவாசத்தை கொண்டும் எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்தார், கீழ்ப்படிந்தார். அதன் மூலமா அவர் மரணத்தை வென்றதாக நாம் பார்க்கிறோம். அப்போ மரணத்தை வென்றுட்டாருன்னா என்ன நடந்துச்சு? அப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆதாம் மூலமா மரணம், 2ஆம் ஆதாமன் மூலமாக ஜீவன் உண்டாகிவிட்டது. அப்போ ரிவர்ஸ் பண்ண முடியுமா? வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்துச்சு, இந்த பிரச்சனை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாற்ற முடியும். எப்ப மாற்ற முடியும்னா, விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரைக்கும், விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் வாழாத வரைக்கும் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? இதை தெரிஞ்சுக்காம கிறிஸ்தவர் தான் இல்லைங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நாங்க 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு பிரார்த்தனை பண்ணி இருக்கிறோம்ன்றாங்க. நீங்க 40 நாள் இல்லைங்க 80 நாள் போட்டாட பிரச்சனைகள் மாறாது. ஏன்னா பிரச்சனைகள் மாறுவதற்கும் ஃபாஸ்டிங் சம்பந்தமே கிடையாது. ஃபாஸ்டிங்ன்றது என்ன? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துவதற்காக நீங்கள் கடவுளோட ஸ்பெண்ட் பண்றீங்க நேரம். ஆனா அதுக்கு முன்னால கடவுளுடைய விதிகளையே நீங்கள் தெரிந்து கொள்ளாம என்ன நீங்க ஃபாஸ்டிங் பண்ணிட முடியும்? ஃபாஸ்டிங் போட்டு ஃபாஸ்டிங் பிரேயர்ல வெற்றி பெறவே முடியாது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை ரிவர்ஸ் பண்ணணும், வாழ்க்கையை சரியாக்கணும்னு சொல்லி அவங்க மத ரீதியான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. பட் மிகப்பெரிய ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் ஃபெயிலியர் சந்திக்கிறாங்க. ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவங்களோட விதிகள் தெரியல. ரிவர்ஸ் பண்ண விரும்புறாங்க, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. விதிகள் எல்லாம் விதிகள் எல்லாம் லாஸ். அப்ப கடவுள் உருவாக்கும் போது எல்லாம் லாக்கு உட்படுத்த உருவாக்க, ஏதோ ஒன்றும் லா இல்லாம உருவாக்கவே இல்ல. மீன் எல்லாம் மீன்கள் இருக்குது. மீனை எங்க வச்சுட்டாரு கடவுள் உருவாக்கும் போது? தண்ணியில வச்சுட்டாரு. ஏன் தண்ணியில இருக்கு? தண்ணியில இருப்பதுதான் மீன்களுடைய விதி. அது அங்கதான் இருக்கணும். ஏன்னா தண்ணீரில் இருப்பதனால் மீன்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன், அதுக்கு வேண்டிய போஷாக்கு, அதுக்கு வேண்டிய வாழ்வாதாரம் எல்லாம் மீனுக்கு எங்க இருக்குது? தண்ணியில இருக்குது. இப்போ இந்த தண்ணியில இருக்கிற மீனை நான் எடுத்து எங்க வீட்டு பெட்டு மேல வச்சு நான் வளர்ப்பேன். அது எப்படி தண்ணியில இருந்த மூச்சு அடிச்சு செத்துறாதா? நாம தண்ணியில ஒரு நிமிஷம் இருக்க முடியலையே, மீன் எப்படி மாசக்கணக்கா இருக்குது? இனிமே மீன் என் கூட தான் படுத்துக்கோன்னு சொல்லி மீனை கொண்டு போய் பெட்டு மேல போட்டீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷத்துலயோ அரை மணி நேரத்துல கண்டிப்பா மீன் அங்க என்ன ஆயிடும்? செத்தே போயிடும். நீங்க சாவடிச்சீங்களா? நீங்க சாவடிக்கல. நீங்க நைஃப் நீங்க கத்தி வச்சு குத்துனாங்க இல்ல, குத்தல. நீங்க கத்தி எடுத்து குத்தல, அந்த மீனோட தொண்டையை பிடிச்சி நசுக்கல, மீனை நீங்க சாவடிக்கணும் எண்ணமே உங்களுக்கு இல்ல. ஆனா மீன் செத்து போயிடுச்சு. எப்படி செத்து போயிடுச்சு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த மீனோட விதிகளை நீங்க மாத்த முயற்சி பண்ணீங்க. மீனுக்குன்னு ஒரு விதி இருக்குது,
மீனுக்குன்னு சில லா இருக்குது, சில கோட்பாடு இருக்குது. அந்த லா கோட்பாடு மீனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாதா? ஹலோ, நீங்க தெரிந்து இருக்கணுமே. நீங்க மீனோட பெரிய ஆளாச்சே. இந்த இயற்கையெல்லாம் ஆளக்கூடிய உரிமைகளையும் வல்லமையும் கடவுள் உங்களுக்கு தானே கொடுத்திருக்கிறாரு. அது எங்க இருக்குன்ற விதி கடவுள் எங்க வச்சாரோ நீங்க அங்கதானே வைத்திருக்க வேண்டும். அந்த தண்ணியில வச்சிருக்கணும். ஏன்னா தண்ணி தான் அதனுடைய விதி, அங்க அதுதான் அதோட லா, அதான் அதோட கோட்பாடு. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் இந்த கோட்பாடு மாறவே மாறாது. இன்னும் 1000 வருஷம் ஆனா கூட நீ கண்டிப்பா பார்க்கலாம், தண்ணியில தான் மீன் இருக்கும். ஹலோ, அப்ப இந்த லாவை நான் கற்றுக்கொள்ளும் போது இப்படி இழந்து போன எல்லாத்தையும் நான் திருப்பி பெற்றுக்கொள்ளப்பட முடியும். அப்போ எல்லா பிரச்சனைக்கு பின்னால் லா இருக்குது. அப்ப என் வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஏதோ லாவை மீறுகிறேன், லாவை நான் கண்டுபிடிக்காம, லாவை சரியா நான் கடைபிடிக்காம இருக்கிறேன். அப்போ அந்த லாஸ் என்னவோ அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒபே பண்ணி அதை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா லைஃப் ரிவர்ஸ் ஆயிடும். பாருங்க, 20 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன். 20 வருஷமா நான் பிரசங்கம் பண்றது ஒரே ஒரு கனவோடு தான் பண்றேன். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா வளரும். வளரன்றது மட்டும் இல்ல, எனக்கு கூட்டம் வரணுன்றது முக்கியம் இல்ல, வந்திருக்கிறோம் நல்லா ஆனா போதும் எனக்கு. ஹலோ, எனக்கு பெரிய கிரௌடு வரணும் அப்படி இல்ல, ஆனா விருப்பம் இருக்குது, கண்டிப்பா வரும் எனக்கு. பட் அல்டிமேட் கோல் என்ன? 20 வருஷமா பிரசங்க கேட்கிறாளே சரியாகலன்னா 20 வருஷம் பிரசங்க கேட்கிறாள் சரியாகணும். சரியாகிற அளவுக்கு நான் போதிக்கிறேன். ஏன் சரியாகாம இருக்கிறான்னா அவன் கண்டுபிடிக்காம இருக்கிறான், இந்த விதிகளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான், இந்த விதிகளை அவன் மதிக்காம இருக்கிறான். சோ இதனுடைய விளைவுகள் தான் அவரோட வாழ்வில குறைவுகள் ஏற்படுத ஒழிய கோயிலுக்கு வருவதனாலேயோ என்னோட பிரசங்கம் தவறா இருப்பதனாலேயோ விசுவாச வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படுவதற்கு கோயிலோ பிரசங்கமோ காரணம் கிடையாது. எல்லாம் சம் பிரின்சிபல்ஸ், லாஸ், அதுதான் பிரச்சனை இல்லையா? நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் ஜெபம் பண்ணா சரியாயிடும்னா இதுதான் எனக்கு பெரிய கஷ்டம். புல்பீட்டை போட்டு கேமரா போட்டு பிரசங்கம் பண்ணதான் கஷ்டம். பேசாம ஒரு வண்டி எடுத்து எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். பட் அப்படியெல்லாம் ஆகாதுங்க. விதிகள் எல்லாம் விதிகள் பாருங்க. ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு மர செடி இருக்குது. செடியுடைய விதி என்ன? அது மண்ணுல தான் இருக்கணும். மண்ணுல வச்சாதான் செடி வளரும். நீங்க அந்த விதியை மாத்த முயற்சி பண்ண செடி செத்த போயிடும். இல்ல மண்ணை விட்டு எடுத்து நீங்க வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணி பாருங்க, அது உங்க கையில இருக்கிற அதுக்கு அதனுடைய லைஃப் டெத் நோக்கி போயிட்டே இருக்கும். செடி எவ்வளவு சீக்கிரமா அந்த செடியை கூட திரும்ப ரிவர்ஸ்ல போய் மண்ணில் வைக்கணும் வச்சாதான் அவங்க கையில இருக்கிற செடி திரும்ப உயிர் பெற ஆரம்பித்து விடும். ஏன்னா இந்த மீன் எப்படி தண்ணில தான் உயிர் வாழும்ன்ற விதி இருக்குதோ, செடிகள் எப்படி மண்ணுல தான் இருக்கணும்ன்ற விதிகள் உட்பட்டு இருக்கிறதோ, உலகத்துல எல்லாவற்றுக்கு பின்னால விதிகள் ஒன்று இருக்குது, லா ஒன்று இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால லா இருக்குதே தவிர சைத்தான் கிடையாது, சூன்யம் கிடையாது, மாய மந்திரமும் கிடையாது. மதங்கள் என்ன சொல்லி வச்சுட்டாங்க? எல்லா பிரச்சனைக்கு பின்னால பிசாசு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தப்பு. பிசாசு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால அறியாம இருக்கிறது, புரியாம இருக்கிறது, தெரிஞ்சுக்க கொள்ளாம இருக்கிற அதுதான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது. ஆமென். அப்போ அவங்களுக்கு என்னன்னா பேய் தான் பிரச்சனை சொல்லி அதை வச்சு அவங்க கோயிலுக்கு ஆளை வர வச்சு இல்ல அதை ஓட்ட வச்சு நீ வரலன்னா மறுபடியும் அந்த பேய் வீட்டுக்கு வந்துடும் சொல்லி பயம் காட்டிட்டு அப்படிதான் அவங்க கோயிலுக்கு ஆளை பிடிச்சுன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி வேலை நான் பண்றதே கிடையாது. ஏன்னா செய்யற ஒரு வேலை உருப்படியா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதை குழப்பிட்டு இதை ஏமாத்தல இருக்கவே கூடாது. சோ விதிகள் எல்லாம் விதிகள். அப்போ ஒரு மீன் செத்து போச்சுன்னா நீங்க கொண்டு போய் தண்ணியில போடுங்க, மீன் வளர்ந்துடும். ஒரு செடி மண்ணுல இருந்து எடுத்து நீங்க கையில வச்சு செத்து போச்சுன்னா ரிட்டர்ன் கொண்டு போய் மண்ணுல வைங்க, அது கண்டிப்பா வளரும். அப்போ உங்க கையில இன்னைக்கு எதெல்லாம் லைஃப் இழந்து போயிருக்கீங்களோ, வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க லாஸ் ஆயிருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைப்பட்டு நிம்மதி, பணம், சந்தோஷம், வெற்றி, வாழ்வு எதெல்லாம் குறைப்பட்டிருக்குதோ இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, கடவுள் வார்த்தையை உபே பண்ணுங்க, கடவுள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த கடவுள் வேர்டு எல்லாமே அது லாவா பாருங்க, அது ரூலா பாருங்க, அது கட்டளையா பாருங்க. அதை கண்டிப்பா கேட்டே ஆகணும், ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கு பின்னால
ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. தண்ணியில போட்டுறாதீங்க, அப்புறம் இவ்வளோ நம்பர்ஸ் மேல சார்ஜ் பண்ணாதீங்க, அடுத்த பேட்டரியோட அந்த வயரை இதுல ஏத்திராதீங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. வாகனத்தை வாங்கும் போது, மொபைல்ஸ் வாங்கும் போது, டெலிவிஷன் வாங்கும் போது, ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் நான் கீப் அப் பண்ணாம போனா கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்துவிடும். ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கே இவ்வளவு விதிகள் இருக்கும்போது, தேவனால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸா இருக்கிற நாம் எல்லாருமே கடவுளுடைய மேனுஃபேக்சர்ல இருந்து, கடவுளுடைய ஹெவன்லி கிங்டம்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலமாய் தியானித்துக் கொண்டிருப்பாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ப்ராஸ்பரஸ் அண்ட் குட் சக்சஸ் வந்து இந்த பைபிளை ரீட் பண்றதுனால, மெடிடேஷன் பண்றதுனால, இதை கை கொள்றதுனால இருக்குதுன்றாரு. படிக்கிறதுனால கிடையாது, வெறும் அதை தெரிஞ்சுக்கிறதுனால கிடையாது, அதை அப்ளை பண்றதுல இருக்குது விஷயமே. எல்லாம் அப்ளை பண்றதுல தண்ணி மீனை வந்து கையில வச்சு செத்து போற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுது, ஆமா கையில இருந்தா செத்து போடும், தண்ணியில போட்ட உயிர் வந்துரும்ன்ற அந்த அறிவு இருப்பதால மீன் உயிர் வந்துட போறது கிடையாது. எவ்வளவு வேகமா கொண்டு போய் தண்ணியில போடணுமோ போய் போட்டுருங்க. ஏன்னா அறிவு இருக்கிறதுனால அது மீன் உயிரோடு இருக்க போறது இல்ல, அது சாகிறதுக்குள்ள கொண்டு போய் தண்ணியில போட்டுருங்க. ஆமென். எதுக்கு? நான் பைபிள் ரீட் பண்றதுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்றதுனால வாழ்க்கை சேஞ்ச் ஆக போறதில்ல, வாழ்க்கை மாற போறதில்ல. நிறைய பைபிள் படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஆனா தெரிந்து கொண்டது படிச்சு எதுக்கு? அப்ளை பண்றதுக்காக, அதை நான் கடைபிடிப்பதற்காக. இதை செய்யலன்னு சொன்னா படிச்சது தெரிஞ்சது எல்லாமே வேஸ்டா போடும். ஆமென். The new law created in breaking a old law. Laws வந்து உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். Man is born under the law. முடிச்சிருவோம். The work of Jesus, the true eternal law, நித்தியமான சட்டத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் முழுவதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினால் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனால பாவமாகவே விளங்குகிறது. Do not think that I have come to abolish by eternal law. இந்த பாவம், இந்த நியாயப்பிரமாணம், இந்த லாஸ் வந்து எனக்கு எப்படி பிரச்சனையா மாறிச்சுன்னா, அவனுக்குள்ள இருக்க அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படியாம தான் அது எனக்கு பிரச்சனையா மாறுது. ஆனா கடவுள் கொடுத்திருக்கின்ற விதிகள் எல்லாமே நல்லது, அதை நான் கீழ்ப்படிஞ்சா அது எனக்கு ரொம்ப நன்மையை அது எனக்கு கொண்டு வரும். எதுவுமே நம்புறீங்க? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நல்லதுதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா தான் பிரச்சனை. ஒரு சில விதிகள் சொல்லி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் இல்ல. ரோமர் 8 படிப்போம், 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் படிப்போம். இந்த the work of Jesus பற்றி பார்க்க போறோம். இயேசு எப்படி இந்த மரணத்தை வென்றார் என்பதை பற்றி பார்க்க போறோம். 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாதை
தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். The work of Jesus, இயேசுநாதருடைய மரணத்தை பற்றி தானே நீங்க படிக்க வந்திருக்கிறோம். உலகம் ஃபுல்லா அதான பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த மரணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தான் பார்த்தோம். இந்த மரணத்துக்கு கதவை திறந்த ஆதாம், முதலாம் ஆதாம் கோட்பாடுகளை கீழ்ப்படியாமல் போனதுனால பாவத்து வந்து விட்டது. இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன செய்யறாரு? இந்த மரணத்தை ஜெயிக்கிற சக்தி உலகத்துல யாருக்குமே இல்லை. யாராலையுமே மரணத்தை ஜெயிக்க முடியல. மரணம் வந்து வர வர பவர்ஃபுல்லாவே மாறுது, வர வர ஆதிக்கம் செலுத்துது. மரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆயிட்டே வருது. இந்த மரணத்தை வெல்வதற்காக 3ஆம் வசனம், மாம்சத்தினால பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணங்களை செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாதை செய்யக்கூடாதை தேவனை செய்யும்படிக்கு, தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எந்த பாவம் தான் இன்னைக்கு பிரச்சனையா இருந்ததோ அந்த பாவத்தை இயேசு தம்முடைய மாம்சத்தினால அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கல்வாரி சிலுவை இயேசு கிறிஸ்து நம்முடைய மனு வர்க்கத்தோட பாவங்களை அவர் அங்கே தீர்த்தார். அதான் ரிவர்ஸ் பண்றான்னு சொன்னா அல்லவா? ஒரு பிளான்ட்டை கையில வைக்கிறோம், செடியோ மீனோ கையில வைக்கிறோம், அது கையில இருக்கிற வரைக்கும் செத்து போகுது, சாகிற மாதிரி கணிச்சுது. அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். கொண்டு போய் திரும்ப தண்ணியில போட்டா கண்டிப்பா அதுக்கு என்ன வந்துடும்? அதுக்கு உயிர் வந்துடும். அப்போ எல்லா பிரச்சனைகளையுமே ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்றதுக்கு தான் இந்த போதனைகள். அந்த முதல் மனுஷனுடைய பாவத்தினால் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. 2வது மனுஷன் என்ன பண்ணாரு? அவன் செஞ்ச கீழ்ப்படியாதனால்தான் மரணம் வந்துடுச்சு. இவர் கீழ்ப்படிந்து இவர் கடவுள் சட்டங்களை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து மரணத்துக்கு பதிலாக ஜீவனை அவர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஆதாமுடைய பாதிப்புகள் எல்லாம் கேன்சல் ஆக்கப்படுகிறது. ஆதாமுடைய பாதிப்பு அனைத்தும் என்ன செய்யப்படுகிறது? கேன்சல் ஆக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் நிருபம் 5:12 கூட படிப்போம். ரோமர் 5:12 இப்படி இருக்கு. இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாம் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாத ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த முதல் ஆதாமன் மூலமாக என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, 2ஆம் ஆதாமன் மூலமாக எப்படிப்பட்ட மீட்பு ஏற்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப 2ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம், இந்த 2ஆம் ஆதாம் மூலமா அவர் என்ன டீல் பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணு டிஸ்ஒபீடியன்ஸ் டீல் பண்றாரு, அதன் மூலமா பாவத்தை டீல் பண்றாரு, அதன் மூலமா மரணத்தையும் டீல் பண்ணாரு. இயேசு பிதாவோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிந்தார், அதன் மூலமா பாவத்தை ஜெயித்தார், அதன் மூலமாக மரணத்தையும் ஜெயித்தார். எனக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா கீழ்ப்படிதல், கீழ்ப்படுதல். அப்ப கடவுளோட வேர்டு எல்லாமே நான் ஒரு லாவா பார்க்கணும், ஒரு விதிகளா பார்க்கணும். அது விளையாட்டுத்தனமா பார்த்துட முடியாது. பெட்ரோல் தான் போடணும்னா கண்டிப்பா நான் அதை விளையாட்டுத்தனமா கூட கிரோசனத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, இல்ல ஊத்திடக்கூடாது, வேற எதுவும் ஊத்திடக்கூடாது. ஏன்னா அது ஒரு உண்மையாவே அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்ப இது போட்டா பாதிப்பு வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கடவுளுடைய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும்
அது ஒரு லாவா நான் பாவித்து அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா பிளஸிங்ஸ் கண்டிப்பா நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எல்லாமே வாழ்க்கை ரிவர்ஸ் பண்ணிடலாம், வாழ்க்கையே நாம திருப்பிடலாம், வாழ்க்கையை சரியாக்கலாம். எத்தனை நம்புகிறீங்க வாழ்க்கை திருப்பிடலான்ற நம்பிக்கை வருது அவங்களுக்கு? ஏன்னா எல்லாத்துக்கும் லா தான். லாவை நான் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வாழ்க்கை ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் ஆகுதும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ரிவர்ஸ் பண்றதுக்கு பரிசுத்தாக உதவி செய்வார். ஆவியனோட உதவினால் நாம் போதனை கேட்க போகிறோம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்க போறோம். எதை செய்யறாதுன்னா செய்ய போறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம செஞ்சால பாருங்க, லைஃப் ரிவர்ஸ் ஆயிடும், லைஃப் நல்லா ஆயிடும். நல்லா ஆகணும்ன்றதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன். நல்லா ஆகணும் நீங்க வந்து கேக்குறீங்க. நல்லா ஆயினத நீங்க கண்ணால பார்க்கணும். எதுவுமே நம்புறீங்க, உங்களுடைய சந்ததியினர் உங்களுடைய நல்வாழ்வை அவள் அனுபவிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை அவன் பின்வரும் சந்ததியினர் அனுபவித்தார்கள். எல்லாரும் எழுமிருக்கலாம். நாம் எழுமி நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம்.